வெறும் 5 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் இந்த வீட்டை சொந்தமாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு பிரதர் வந்து இன்னைக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காரு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பிரதர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர், 5 லட்ச ரூபா இருந்தால் போதுமா? ஆமாங்க, 5 லட்ச ரூபா இருந்தால் போதும். இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 49 லட்ச ரூபா. ஒரு டவுன் பேமெண்ட் 5 லட்ச ரூபா கொடுத்தா பேலன்ஸ் வந்து 90% ஃபுல்லாக நம்ம லோன் பண்ணிக்கலாங்க. சூப்பர் பிரதர். ஆக்சுவலாக வீட்டோட நீளகலம், லேண்ட் ஏரியா, பில்டப் ஏரியா, வீட்டோட பிளானை பற்றி அப்படியே சிம்பிளாக சொல்லுங்களேன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கொடுத்துருக்கோங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 3 சென்ட்டுக்கு கொஞ்சம் மேலே வரும். 25க்கு 55ங்கிற நீள அகலத்தோடு இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கோம். ஓகே பிரதர். ஆக்சுவலாக இது வந்து 2 BHK வீடு. ஆமாம், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சிங்கிள் ஸ்டோரி டைப்பில் அவுட் ஸ்டார்கேஸ் கொடுத்து கட்டியிருக்கோம். ஓகே பிரதர். அப்புறம் எலிவேஷனை பற்றி சொல்லிடுங்க பிரதர். இப்போது எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பிங்கிஷ் கலரில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் அதிலே கொடுத்து ஒரு மைல்டான டோனில் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்லாம் ஃபிட் பண்ணி அதை நீட்டான டிசைனில் ரெடி பண்ணியிருக்கோங்க. ஓகே. என்ட்ரன்ஸில் மெட்டல் கேட் பார்த்தீங்கன்னா இங்கே சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸும் கொடுத்துருக்கோங்க. இது வுட் அண்ட் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி டிசைன்லும் கொடுத்து ஹெவியான மெட்டல்லே டாடா ஸ்டீலில் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்கோம். சூப்பர் பிரதர். கேட் ஓப்பன் பண்ணதும் இப்போ நம்ம பார்க்குற பார்க்கிங் ஸ்பேஸோட அளவு பிரதர்? பார்க்கிங் ஸ்பேஸோட அளவு பார்த்தீங்கன்னா 13க்கு 16. ஓகே. ஒரு பெரிய கார் நிறுத்தலாம், அது போக 2 வீலர் நிறுத்தலாம். இந்த சைடு செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க போல. இந்த செட் பேக் ஏரியா பார்த்தீங்கன்னா 5க்கு 9ங்கிற அளவில் இருக்குங்க. இது போக வீட்டை சுற்றியும் நல்லா நடந்து வரலாம். ஓகே பிரதர். வீட்டை சுற்றியும் நிறைய செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே வெளிச்சம் காற்றோட்டமெல்லாம் ஜென்ரலாக வரும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் கட்டுறதுல பார்த்தீங்கன்னா செட் பேக் ஸ்பேஸவே அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆமாம். ஃப்ளோரிங்க்கு என்ன டைல்ஸுங்க பிரதர்? இது செக்டு பேட்டர்னில் கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹெவி டைல்ஸு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர். இங்கே வந்து போர்வெல்லும் போட்டிருக்கோம், அது பக்கத்துலேயே வந்து தண்ணி தொட்டி கட்டியிருக்கோம். 7000 லிட்டர்ஸில் வரும். ஓகே. வாஸ்துப்படி ஜனமுடியில் இந்த போரையும் சம்பி அமைச்சிருக்கீங்க போல். ஓகே. பார்க்கிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியான டைல்ஸ் போல் இருக்குது வாளுக்கு. ஆமாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டென்சில் டிசைன் கொடுத்து 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸி லுக்கில் கிரே கலர் தீமில் கொடுத்துருக்கோம். ஓகேங்க. சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டை வந்து கொடுத்துருக்கோங்க. அது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கலர்லேயும் 4 கார்னருக்கு எட்ஜஸ் ஃபுல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே பிரதர். இது வீட்டோட மெயின் டோர் தான். இது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாலிஷ் ஒர்க் பார்த்தீங்கன்னா கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்கோங்க. கிரெயின்ஸ் ஃப்ளவர் டிசைன் வச்ச மாதிரி கிரெயின்ஸ் கொடுத்து நிலவு கதவு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் ஃபிட் பண்ணியிருக்கோங்க. இந்த டோர் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் எட்ஜஸ் ஃபுல்லாமே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்புறம் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இங்கே வந்து 2 படிக்கிட்ட ஏறி போகிற மாதிரி பெரிய ஸ்டெப் கொடுத்துருக்கோங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்படி வீட்டுக்குள்ளே போய் காமிக்கிறீங்களா? இந்த டோர் வந்து ஆக்சுவலாக என்ன ஃபேஸிங்? ஈஸ்ட் ஃபேஸிங். ஓகே. சைடு ஈஸ்ட் ஃபேஸிங், மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங். ஓகே பிரதர். உள்ளே வந்தோன்னா பயங்கர பெரிய ஹாலாக இருக்கே. ஹாலோட அளவு எவ்வளோ? இந்த லிவிங் ஹாலோட அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 16ங்க. ஓகே பிரதர். ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கலரில் 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. வால்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா மைல்டான டோனில் ஃபுல்லாமே பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்கோம். அப்புறம் வென்டிலேஷனுக்கு இங்கே 2 விண்டோஸ் கொடுத்துருக்கோங்க. ஃபேன் கூட மாட்டிட்டீங்க போல இருக்கே. ஃபேனும் மாட்டியிருக்கோங்க. அது போக சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு கொடுத்துருக்கோங்க. ஃபேனுக்கும் நிறைய ப்ரொவிஷன்ஸுக்கும் எக்ஸ்ட்ராவாக நிறைய கொடுத்துருக்கோம். டிவிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோங்க. ஓகே. இப்போது இன்டீரியர் ஒர்க்கில் டிவி யூனிட் செய்கிற மாதிரி இருந்தால் அந்த சைடு தான் நம்ம பண்ணலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி யூனிட் செஞ்சுக்கலாம். ஓகே. கிச்சன் காமிச்சிட்றீங்களா? ஓகே. கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது, அக்னி முறையில் இருக்குது. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 8. ஓகேங்க பிரதர். ஆக்சுவலாக கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கிரனட்டில் கொடுத்துருக்கீங்க போல இருக்குது. வாலுக்குமே டைல்ஸ்லாம் லே பண்ணியிருக்கீங்க போல. ஆமாம், சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்கோங்க. ஓகே பிரதர். ஆக்சுவலாக இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் லே பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் சமையல் செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா புகையெல்லாம் வரும்ல, அந்த புகையெல்லாம் போய் கொடுத்துருக்கோம், மாட்டியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே பிரதர். இப்போ புகையோ விலையோ போயிடும். அப்படியே சைடில் ஒட்டினாலும் அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே கழுவிடலாம், ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே. சிங்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆர்ஓக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஓகே பிரதர். கிச்சன் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ் எல்லாம் நிறையா வச்சுக்கிற மாதிரி இங்கே கடப்பாக்கல் ஷெல்ஃப் கொடுத்துருக்கு. ஓகே பிரதர். அது போக லாஃப்ட்டும் கொடுத்துருக்கீங்க. ஆர்சிசி லாஃப்ட், ஃபுல்லாமே ஆர்சிசி லாஃப்ட் தான். ஓகே. கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் யார் வராங்கன்னு தெரிஞ்சுக்க மாதிரி இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் யார் வராங்க, வீட்டுக்கு முன்னாடி யார் வராங்க அதெல்லாம். அடுத்தது பெட்ரூம் பார்க்க காமிக்கிறீங்களா? வாங்க.
பெட்ரூமோட டோர் என்ன மெட்டீரியல்? இந்த பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளஸ் டைப் வுட்டன் டோர் தாங்க. நிலவு வந்து சால்வுட். ஓகே. மெயின் டோர் வந்து தேக்கு மரம். மெயின் டோர் தேக்கு மரம். இது எல்லாமே ரெடிமேட் டோர்ஸ். ரெடிமேட் டோர்ஸ். விண்டோஸும் வுட்லேயே கொடுத்துருக்கீங்க. இது சால்வுட் தான். சால்வுட். எல்லா விண்டோஸும் சால்வுட் தான். ஓகே. இந்த பெட்ரூம் அளவு இது 10/16ங்க. நார்த் வெஸ்ட் கார்னரில் கன்னிமூலையில் இருக்குது இந்த பெட்ரூம். ஓகே பிரதர். ஆக்சுவலாக மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆமாம். பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்கீங்க. இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. கிராஸ் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்கோம். அது போக இங்கே புக்ஸு மற்ற திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கேயும் கடப்பாக்கில் வச்சு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். ஓகே பிரதர். லிவிங் ஏரியாவில் பார்க்குற மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபேன் மாட்டிட்டாங்க. இது அட்டாச்டு பாத்ரூமுங்க. ஓகே. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு அந்த உட்டன் இது வந்து பிவிசி டோர். உட்டன் டைப்பில் இருக்கும். இது வந்து பிவிசி டோர் தான். ஓகே. இந்த பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 4.5க்கு 5.25 வெஸ்டர்ன் க்ளாசட் டைப்புங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா சாண்டல் லுக்கில் உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இது கிளாஸ் லுக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லெவலில் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோங்க. அது போக எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டியிருக்கோம் வென்டிலேஷனுக்கு எல்லாமே. இங்கே வேர் யூஸ் பண்ணியிருக்கோங்க. எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுக்கும் பை ஃபிட்டிங்ஸு அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே பிரதர். ஆக்சுவலாக இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய டெய்ல்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர யூனிக்காக இருக்குது. அப்படியே ஒரு டைம் காமிச்சிட்டு வந்துடுறேன். அடுத்த பெட்ரூம் பார்க்கலாங்களா? பார்த்துலாம் வாங்க. இந்த பெட்ரூமோட அளவு எவ்வளோ பிரதர்? இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 10. ஓகே. கிட்ஸ் பெட்ரூம். ஓகே. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக ஒரு சின்னதாக இங்கே கார்னரில் விண்டோ கொடுத்துருக்கோம். உட்டன் விண்டோ தான். இங்கேயும் செல்ஃப் கொடுத்துருக்கோம். கிரனைட்டில் கொடுத்துருக்கோம். இது சீலிங்லேயும் ஒரு ஃபேன் மாட்டியிருக்கோங்க. அது போக ஆர்சிசி லேப்டும் இருக்குது. இது கிட்ஸ் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவும் 4.5க்கு 5.25. இங்கேயும் வெஸ்டர்ன் க்ளாசட், ஹேண்ட் வாஷ் பேஷன், பை ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே வேரில் மாட்டியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸ் ஃபேன் மாட்டியிருக்கோம். வென்டிலேஷனுக்காக அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஓகே பிரதர். அடுத்து வெளியே போய் அவுட்டர் பாத்ரூம் அப்படியே இதெல்லாம் பார்த்துக்கலாம். போர்ட்டிகோக்கு அப்படியே பேக் சைடில் அவுட்டர் பாத்ரூம் இருக்குங்க. இந்த பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 3க்கு 4 இண்டியன் க்ளாசட் டைப். சூப்பர். ஆக்சுவலாக அவுட்டர் பாத்ரூம்லேயும் டெய்ல்ஸ்லாம் லே பண்ணியிருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வீட்டை சுற்றியும் நல்லா நடந்து வரலாங்க. ஆமாம். அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த சைடு போயிட்டு அந்த சைடு நடந்து ஸ்டேர்கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது என்ன ஹோல்ஸு? இது வந்து செப்டிக் டேங்கோட ஹோல்ஸு. இது பைப் போட்டு மூடி கொடுத்துருவோம். ஓ ஓகே. இது பார்த்தீங்கன்னா போர்வெலுக்கான சுவிட்சஸ்ஸுங்க. இது டெரஸுக்கு போகிறதுக்கான ஸ்டார் கேஸு. சைடு 2 பக்கமே பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஸ்டீலில் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோங்க. ஒன்ஸ் டெரஸ் ரீச் ஆனதும் இங்கே பார்த்தீங்கன்னா பில்லர்ஸு கொடுத்து காலம் பீம்ஸ் எல்லாம் கொடுத்து இங்கே பில்லர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஒன் சைட் கார்னரில் மெட்டல் ஸ்டாண்ட் கொடுத்து 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸும் மாட்டி வச்சுருப்பாங்க. அது போக துணி காய போகிறதுக்கு ஒரு ஆங்கிளும் மாட்டியிருப்பாங்க. ஓகே பிரதர். ஆக்சுவலாக வீட்டை பற்றி எல்லாம் சொல்லிட்டீங்க. பட்ஜெட்டை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், பட்ஜெட் பற்றி முதல்ல சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். 49 லட்ச ரூபா லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட. அதுவும் டவுன் பேமெண்ட் 5 லட்ச ரூபா கொடுத்தா போதும். சூப்பர் பிரதர். ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் பற்றி சொல்லிடுங்களேன். நிறைய வீடுகள் இருக்குது. இந்த பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது இங்கே எதுவும் வீடுகளே இருக்காது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைப்பாங்க. இந்த வீட்டில் குடியிருக்காங்க. எல்லா டிஷ்ஷு எல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா வீட்லேயும் குடியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா எப்படி, இங்கே என்ன சேஃப்டியாக இருக்குமா, நல்ல தண்ணி கனெக்ஷன் எல்லாமே இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடு வந்து வாங்குங்க. சூப்பர் பிரதர். ஆக்சுவலாக இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குங்க. வெறும் 5 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் வாங்கிக்கலாம் இந்த வீட்டை. ஆக்சுவலாக வீட்டோட விலை 49 லட்ச ரூபா. டவுன் பேமெண்ட் 5 லட்ச ரூபா கொடுத்துட்டா 90% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தரான டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா பிரதரோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.